ஆண்டவர் சொல்றாரு, என் கண் மணியை போல உன்னை பாதுகாக்கிற தேவன். கண்ணுல கை வச்சுட்டு ஆண்டவர் சும்மா இருப்பாரா? விட மாட்டார். அதனால பயப்படாதபடி. ஆனா அவருடைய கண்மணியா நீங்க இருக்கிறீங்களான்னு யோசிக்கணும். ஒரு குடிகாரனை எப்படி கண்மணியை போல பாதுகாப்பார்? சிகரெட் ஊதுற ஆளை எப்படி பாதுகாப்பார்? லஞ்சம் வாங்குற ஆளை எப்படி ஆண்டவர் பாதுகாப்பார்? அநியாய அக்கிரமம் செய்யற ஆள் எப்படி பாதுகாப்பார்? அப்போ ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி முடிந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணி அவரை தேடினா நீங்க அவருடைய கண்மணியா இருப்பீங்க. உண்மையா இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கண்மணியாக என்னை வைத்துக் கொள்ளணும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற. இனி இந்த பாவ அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் வேண்டாம், நான் பரிசுத்தமா வாழணும், என்னை காத்து கொள்ளுங்க இயேசுவே. என்னை ஒப்பு கொடுக்கிற உம்முடைய கண்ணின் மணியாக என்னை வைத்து பாதுகாத்து தாங்கி நடத்துங்க. உமக்கு பிரியமான வழியில் நடக்க அர்ப்பணிக்கிறேன். என்னை யாரும் தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. என்னை காத்துக்கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்